Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. தற்போது திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். கவனிக்க வேண்டியது முதலாக அமர்ந்த அந்த 13 ஜட்ஜஸ் உள்ளடங்கிய அந்த அமர்வில் ஃபெடரலிசத்தை எதிர்த்து எதையுமே செய்யக்கூடாது என்பது அடிப்படை என்று தெளிவாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த சூழல்ல இது மாநில உரிமைகளை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு அரசை தேர்ந்தெடுக்குது. ஆனால் அந்த அரசை கலைப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமையை வழங்கக்கூடிய ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் நிறுத்தி இந்த தேர்தலில் மாநில கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வழிமுழக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தலை நோக்கித்தான் இந்த சட்ட மசோதா நம்மளை அழைத்து செல்லும். அதை தாண்டி இது ஒரு பிரசிடென்ஷியல் ஸ்டைல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு தான் வழிவகுக்கும். இது அடுத்த கட்டம் அங்கு தான் போய் நிற்கும். அதனால நம்மளுடைய மாநில சுயாட்சிக்கு அடிப்படை உரிமைகளுக்கு எல்லாவற்றுக்கும் எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா. அவங்க சொல்றாங்க இந்த மசோதா கொண்டு வருவதால தேர்தல் செலவுகள் குறையும் அப்படின்னுட்டு. பல மாநிலங்களில் ஒரு கட்டமாக தேர்தல் நடத்த முடிவதில்லை. கிட்டத்தட்ட 7 கட்டமாக 6 கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எப்படி நாடு முழுவதும் தேர்தலை அதே நேரத்தில் மாநிலங்களுக்கான தேர்தலையும் சேர்த்து நடத்துவதென்றால் அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ் எங்கிருந்து வரும், அதுக்கான வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் எங்கிருந்து உருவாக்கப்படுவார்கள். அதனால இத்தனை நிறைய கேள்விகள் இருக்கு. அதனால இது தேவையில்லாமல் ஒரு சுமையை இந்த அரசின் மீது தேர்தலின் மீது ஏற்றக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். 3-2 பெரும்பான்மை இல்லாமல் இருந்தவரை கொண்டு வர்றாங்கன்னா அது எதற்காக அதை கொண்டு வர்றாங்க? ஒருவேளை முக்கியமான சில விஷயங்களிலிருந்து மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக கூட இருக்கலாம். அதை தாண்டி எப்படியும் தன்னால் நினைச்சதெல்லாம் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே கொண்டு வரப்பட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இதை எதிர்த்து கொண்டுதான் இருப்போம். போகும்போது எந்த அளவுக்கு இது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு? ஜேபிசியில அடிப்படையில ஒரே இது ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்னா அந்த மசோதாவுடைய அடிப்படையை. அதனால நிச்சயமாக அந்த அடிப்படையே நாம் எதிர்க்கிறோம் இல்லையா? அதனால ஜேபிசியில போய் எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு ஜேபிசி உருவாக்கப்பட்ட பிறகுதான் தெரியும். ஆனா இது மசோதா அறிமுகமே படுத்தக்கூடாதுன்னு நிறைய கட்சிகள் எதிர்த்துருவீங்க. ஆனா நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். குழுக்கு அனுப்புறோன்றது அதுல எதுவும் கான்ட்ராக்ஷன் இருக்கா? அது என்ன நிலை? இல்ல ஜேபிசிக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாலுமே இது திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலுமாக எதிர்க்கக்கூடிய ஒரு மசோதா தான். அதை தான் முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுதும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், we oppose this bill. அதனால இது எங்களுடைய நிலைப்பாடு நீங்க அனுப்புனா மாறிடும் இல்லை. ஜேபிசிக்கு அனுப்பி அதோடைய அடிப்படை பிரமிசஸ் நீங்க மாத்தினீங்கன்னா மேபி we can think about it. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாக பாராளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பி கனிமொழி பேசியிருக்கிறார். மாநில அடிப்படை உரிமைகளுக்கு மாநில சுயாட்சிக்கு எதிரானது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா என்றும் மாநில கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களது வலிமையை இழந்துவிடும், குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு இது வழிவகுக்கும், இது தற்போது தேவையற்றது என்று திமுக எம்பி கனிமொழி தெரிவித்திருக்கிறார். இதனை திமுக ஒருமனதாக கடுமையாக எதிர்க்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.